பிடி மற்றும் பிஆர்டிஇ காலி பணியிடங்களை அதிகரிக்க கோரி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை இயக்கத்தில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரை சந்தித்து பட்டதாரி ஆசிரியர்கள் மனு அளித்தனர். பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வில் 37,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் 3,192 பணியிடங்களை மட்டுமே தமிழக அரசு ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது 8,000 பணியிடங்கள் வரை காலியாக இருக்கும் நிலையில் தற்காலிக ஆசிரியர்களை தமிழக அரசு பணியமர்த்தி வருவதாக பட்டதாரி ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுத்து காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். டெம்பரரி டீச்சர்ஸ் தேவையில்லை, நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டோம். அப்போ எங்களுக்கு காலி பணியிடங்களை உயர்த்தி கொடுத்தாலே அந்த பணியிடத்திற்கு நாங்கள் வந்துடுவோம் சார். மாண்புமிகு தமிழக முதல்வர் சட்டமன்றத்தில் கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஜனவரி 2026க்குள்ள 19,000 ஆசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நாங்கள் நிரப்ப போகிறோன்னு. அந்த ஆசிரியர் பணியிடங்களை எங்களை வச்சு நிரப்பிடலாமே. இப்போ நாங்கள் குவாலிஃபைடாக இருக்கிறோம். அது 11 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம் நடத்திருக்காங்க. 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ இல்லை 3 வருடத்துக்கு ஒரு முறை நடத்தினா கூட நாங்கள் கேட்டிருக்க மாட்டோம். நாங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு போயிருப்போம். 11 வருடத்திற்கு அதுக்கப்புறம் நடத்த இந்த எக்ஸாமில் அந்த பணியிடங்கள் வெறும் 3,192. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல.